மக்கள் இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரதர் வீடியோ வரல 2 நாளாக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. ஒன்றும் இல்லை, கட்சி பணி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கல, மாநாடுக்கான வேலைகள், அந்த வேலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துனதுனால கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் வீடியோ பண்ண முடியல, வேறு எதுவும் கிடையாது. வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி உட்காந்தாச்சு. ஏன்னா நம்ம தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக விமர்சிக்கும் போது என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துவார்னா, விளம்பர மாடல் திமுக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார், செய்தி அரசியல் பண்ணக்கூடிய திமுக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார், மக்களை ஏமாத்தாமல் செய்ய வேண்டிய வேலையை போய் செய்ய அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்லுவார். பிஜேபியோட பி டீம் வந்து திமுக தான் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லுவார். இது எல்லாமே சத்தியம் தான். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார், பாசிச திமுக அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப ரேராக பயன்படுத்துவார். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வார்த்தையை தலைவர் பயன்படுத்தணும்னு ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, அது எப்படி விஜய் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பேச போகிறேன்னா, அப்படி தான் பயன்படுத்துவோம், இதுதான் சரி, இதுதான் கரெக்ட். எங்கள் தலைவர் ரொம்ப சரியாக அந்த அறிக்கையை விட்டுருக்கார். அதை வந்து மிக முக்கியமாக நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தூய்மை பணியாளர் விஷயத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய முறைகள் அத்தனைக்கும் ஒரு பேர் வைக்கணும்னா அது பாசிச திமுக அப்படிங்கிற ஒரு பேர் தான் வைக்கணும். வேற எந்த பேருமே உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்கு காரணமாக நீங்கள் தூய்மை பணியாளராக அந்த போராடக்கூடிய இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறீங்க. நீதிமன்ற உத்தரவு காரணமாக தான் இப்படி நீங்கள் நடந்துக்கிறீங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கமும் கிடையாது. ஏன்னா நீதிமன்ற உத்தரவை நீங்கள் அமல்படுத்தணும். தேன்மொழி அப்படிங்கிறவங்க போட்ட வழக்கு காரணமாக அந்த வேலையை பார்க்குறீங்க. சரி, நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த போகிறீங்க நைட்டு 12 மணிக்கு. இப்போ உத்தரவை அமல்படுத்தும் போது முதலமைச்சர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா? ஏன்னா இது 12 நாட்களாக தமிழகம் முழுக்க பேசப்பட்ட போராட்டம். இந்த மக்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுங்கிறத எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்குமே, அதாவது கட்சி பேதம் இல்லாமல் இயக்கங்கள் ஆரம்பித்து கட்சிகள் ஆரம்பித்து அத்தனை பேருமே இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியில் வந்து நிற்கிறோம். இந்த போராட்டம் இப்படி வந்து நீதிமன்ற உத்தரவு காரணமாக அப்புறப்படுத்தப்படும் போது முதலமைச்சர் என்ன பண்ணுறா நான் கவனிச்சா, அவர் கூலிப்படம் உட்காந்து பார்க்குறாரு. எனக்கு கூலிப்படம் முதலமைச்சர் பார்க்குறது பிரச்சனை கிடையாது. இந்த போராட்டத்தை அப்புறப்படுத்துகிற சமயத்தில் உட்காந்து கூலிப்படம் பார்த்தா எனக்கு காண்டாகமாக ஆகாதா? அதனால தான் எங்கள் தலைவர் பாசிச திமுக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ என்னப்பா பண்ணியிருக்கணும், முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு காணொலி போட்டுக்கலாம். நேரடியாக போவேணாம், ஏன்னா பாதுகாப்பு குறைபாடு எல்லாத்தையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நேரடியாக போகலனாட்டி கூட ஒரு காணொலி போட்டு, மக்களே நான் அந்த மாதிரி வந்து தயவு செய்து கலைஞ்சு போங்க, உங்கள் பிரச்சனையை நான் ஒரு 6 மாதத்தில் சரி பண்ணுறேன் அல்லது 3 மாதத்தில் சரி பண்ணுறேன், இல்லை அடுத்த நிதிநிலை அறிக்கை வரும்போது இதை பற்றி நான் கவனிக்கிறேன், இல்லை மாநகராட்சியிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன், ஏதாவது ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு அந்த மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. இது வந்து நீங்கள் 10-15 நாளாக நீங்கள் போராட்டம் பண்ணும்போது நான் வந்து நீங்கள் போராடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நீதிமன்ற உத்தரவு காரணமாக இந்த வார்த்தையை கூட பயன்படுத்திக்கிட்டோம். நீதிமன்ற உத்தரவு காரணமாக தான் நான் அப்புறப்படுத்த சொல்கிறேன். தயவு செய்து நீதிமன்றத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தையை ஒரு காணொலியா செந்தில் பாலாஜி அவர்கள் கைது பண்ணும்போது ஒரு காணொலி போட்டாரு. இந்த மாதிரி நிறைய காணொலி முதலமைச்சர் போட்டிருக்காரு. ஒரு காணொலி அவரோட ஐடியில் ஏன் வரல? அவர் கூலிப்படம் பார்த்தா எனக்கு கோவம் வருமா வராதா? அப்போ நான் என்ன வார்த்தை பயன்படுத்துவேன்? பாசிச திமுகங்கிற வார்த்தை தானே பயன்படுத்துவேன். அப்போ அந்த வார்த்தை எங்கள் தலைவர் பயன்படுத்தும் போது அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஓகா ஆகணும் குதிச்சா அப்படித்தான் எங்கள் தலைவர் பயன்படுத்துவார். ஏன்னா எங்கள் அறிக்கை ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டான வார்த்தையை எங்கள் தலைவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது என்னுடைய முதல் பாயிண்டாக இருக்குது. இப்போ 2வது, இந்த மக்களை எதற்காண்டி போராடுறாங்க? திடீர்னு அரசுக்கிட்ட ஏதாவது கேட்டு போராடுறாங்களா? அரசே நீ இதை செய் அப்படின்னு சொல்லி போராடுறாங்களா? இல்லை. அரசு ஆல்ரெடி இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. உங்கள் அத்தனை பேரை நான் பர்மனன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. நீங்கள் ஒன்று சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க, நாங்கள் அதுக்கு தானே ஓட்டு போட்டோம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி வந்தோடனே இவங்க போராட்டத்தில் இறங்கலை. நாளே நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி இறங்கலை. 2வது வருஷம் போராடுங்கன்னு இறங்கலை. 3வது வருஷம் போராடுங்கன்னு இறங்கலை. இவங்க இது எண்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க இந்த வேலையை பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயம் ஒரு பக்கம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வேலையை தனியாட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் மேக்கிங் வந்துட்டு நாளிலேருந்து நீ அங்கே வேலைக்கு போன்னு சொல்லும் போது தான் ரோட்டில் உட்காந்தாங்க. அதாவது இவங்களுடைய பொறுமையை நீங்கள் நிறையா சோதிச்சிட்டீங்க. சோதித்த பிறகு அவங்களுக்கு வேறு வழியே தெரியல. அவங்க கடைசியாக என்ன பண்ண முடியும்? எப்போ நீ தானப்பா சொன்ன இந்த மாதிரி வந்து அதிமுக ஆட்சியில் நடக்கும்போது உங்கள் அத்தனை பேருக்கு நான் பக்கபலமாக உறுதுணையாக இருப்பேன், அந்த அரசுக்கு கடிதம்லாம் எழுதுறீங்களே, இவ்வளோ விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்களே, இப்போ ஏன் எங்களுக்கு ஏன் எதுவும் செய்ய மாட்டீங்க? இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போன பிறகு அந்த பர்மனன்ட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் ஓட்டு போட்டோம்னு சொல்லி நீங்கள் சொன்னதை ஏன் செய்யலைங்கிறதா அந்த மக்கள் உட்கார்ந்துருக்காங்களே தவிர அரசுகிட்ட ஏதோ ஒரு கோரிக்கையை வந்து வலியுறுத்தி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அந்த போராட்டம் அவங்க பண்ணலை. நீங்கள் சொன்னதை ஏன் செய்யலைன்னு தான் இங்கே கேட்குறாங்க. இவங்க மேலே இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல் நடத்தினா பாசிச திமுக அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவோம், வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது என்னுடைய 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது மிக முக்கியமான விஷயம், அதாவது மக்களே இங்கே போராட்டத்தோட மைய நோக்கம் என்ன?
எங்களுக்கு வந்து பர்மனெண்ட் வேலை கொடுங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனியார் வேலையில் போய் சேர சொல்கிறீங்க, எங்களுக்கு சம்பளம் பிரச்சனையும் அதில் இருக்குது, நாங்கள் வாங்கிட்டு இருந்த சம்பளம் வேணாம், அவங்க எங்கள்கிட்ட கொடுக்க போகிற சம்பளம் வேறு, கேட்டால் பிஎஃப் இஎஸ்ஐலாம் நாங்கள் பண்ணுறோம், அதனால் வந்து சேலரி உங்களுக்கு 16,000 தான் வருதுன்னு சொல்கிறாங்க, 23,000 பக்கம் வாங்கிட்டு இருந்த எங்களுக்கு இப்போ 16,000 சம்பளம் வருதுங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையே. இந்த கோரிக்கையை இன்றைக்கி அமைச்சரவையை கூட்டி விவாதித்து 6 விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்காண்டி வெளியிட்டிருக்காங்களா. அந்த அறிவிப்புகள் கூட நான் சைடில் போடுறேன். காலைல உங்களுக்கு சாப்பாடு போடுறோம், உங்களுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயங்களும் செய்கிறோம், உங்களுக்கு எதுவும் நரம்பு சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வந்தால் அந்த நோயை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி 6 அறிவிப்புகளை இவங்களுடைய போராட்டம் உச்சகட்டத்தை எட்டுனதுனால இன்னைக்கு அரசு உட்காந்து இந்த 6 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. நான் நியாயமாக என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இந்த 6 விஷயத்தை இப்போ தான் நிறைவேற்றுறீங்களா அப்படிங்கிறத நான் கேட்குறேன். ஏன்னா அந்த 6 விஷயங்கள் மிக மிக முக்கியமானது. ஆனால் இவங்களுடைய அந்த போராட்டத்தோட மைய நோக்கம் அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டுச்சா, இந்த மாதிரி தனியார் கொடுக்கறது சரியான பாலிசியாக இருக்கா, இது அமைச்சரவையில், அதாவது முதலமைச்சர் வந்து அமைச்சரவை அத்தனையும் கூட்டி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அத்தனை தரப்பு மக்களோட ஆதரவை பெற்று ஒரு போராட்டம் நடக்குது. அந்த கோரிக்கையை விவாதிக்காம வெறும் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி அறிவிப்பு, இன்னைக்கு மாலை மலர் உட்பட அத்தனை செய்திகள் அத்தனையும் பார்க்கும்போது தலைப்பு செய்தி ஆக்குறீங்க. தூய்மை பணியாளரை அப்புறப்படுத்துதல் அப்படின்னு ஒரு செய்தி வருது, மேலே தூய்மை பணியாளருக்கு காலைல சாப்பாடு போட போகிறோம் அப்படிங்கிற செய்தியை ஹைலைட் பண்ணுறீங்க. அப்போ இந்த அரசை நாங்கள் என்ன சொல்லுவோம், போராட்டத்தோட மைய நோக்கத்தை விவாதிக்காம வேற அத்தனை தகவலையும் விவாதிச்சு போட்டு செய்தியை மாற்றி விடுறீங்க. பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்களா, அவர் காலைலாம் சாப்பாடு போடுறேன் 6-7 விஷயம் பண்ணுறாருப்பா, இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த போராட்டத்தோட தன்மை தெரியாத மக்களுக்கு இந்த செய்தி எப்படி போய் சேரும்? இந்த செய்தி அரசியல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மைய நோக்கத்தை விட்டுட்டு வேற சில விஷயங்களை பண்ணி அப்படியே செறிகற்ற முயற்சி எடுக்கிறீங்க. பார்த்தீங்களா, இதனால தான் எங்கள் தலைவர் உங்களை பாசிச திமுக அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 4வது, சரி அப்புறப்படுத்த போகிறோம், நீதிமன்ற உத்தரவு காரணமாக மாநகராட்சி மேயருங்க அமைச்சரங்க இவங்க யாராவது முதல் கட்ட பேச்சுவார்த்தை நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில், சரி காணொலி முதலமைச்சர் போடல, அவர் கூலி படத்தில் பிஸியாக இருக்காருன்னு கூட நான் வச்சுக்கிறேன், இங்கே அமைச்சர் ஏன் போல, அவங்க ஒரு பரஸ்பரம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாம்ல, வேறு வழி இல்லைங்க, இல்லை இங்கே பண்ணலாங்க, நீங்கள் வந்து போராட்டத்தை வேற எங்கேயாவது வச்சுங்க, உங்களுக்கு வேறு இடம் இருக்குது, இந்த வேறு இடத்துல போய் நீங்கள் பயன்படுத்துங்க, ஏன்னா நீதிமன்றம் இங்கே தான் உங்களை போராடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, நீங்கள் போராடவே கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் வேறு இடம், அது ஏதோ ஒரு இடம், சென்னையில் போராட பல இடம் இருக்குது, அந்த ஒரு இடத்தை பயன்படுத்தி இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கலைந்து போங்கன்னு சொல்லலாமா, சொல்ல முடியாதா? அந்த இடம் எதையுமே சொல்லலை. குண்டு கட்டா பெண்கள் ஆண்கள் பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் எளிய மனிதர்கள் மேலே 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை செலுத்துறீங்க. அதாவது சோசியல் மீடியா ஒன்றுனால மட்டும்தான் நீங்கள் 12 மணிக்கு இந்த சம்பவம் பண்ணது அத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோ எடுத்தாங்க. ஒரு பெண்ணை அப்படியே தரத்தரன்னு இழுத்துட்டு போன வீடியோ நான் பார்த்தேன். ஒரு பொண்ணோட கையை உடச்சி விட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா பெருசாக பரவிட்டு இருக்கு. அதாவது நீதிமன்றம் உங்களுக்கு ஒரு உத்தரவு போட்டதை எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணுமோ, இந்த மக்கள் போராட்டம் உங்களை எவ்வளவு கோவப்பட்டிருக்கோ அந்த கோவம் அத்தனையும் அப்புறப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் மேலே காட்டுறீங்க. அப்போ இந்த அரசு பேர் நாங்கள் என்ன சொல்லுவோம், பாசிச திமுகன்னு சொல்லாமல் அழகான திமுக நான் சொல்லுவோம். வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. இப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்யும் போதே எங்கள் தலைவர் ரொம்ப சரியாக சொன்னார், பாசிச திமுக அப்படிங்கிற விஷயம். இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். சரிப்பா, மற்றதெல்லாம் விட்டோம்பா, இந்த போராட்டம் அப்புறப்படுத்துறது கோரிக்கை அது இது எல்லாம் தள்ளி வச்சிடலாம். இன்னைக்கு என்ன நடக்குது, இப்போ கரண்ட் சினாரியோவில் என்ன நடக்குது, இந்த மக்கள் ஒரு பக்கம் போராடி முடித்தோன்னே இவங்களில் கொஞ்சம் வக்கீல்ஸை காணோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண கொஞ்சம் வக்கீல்ஸை காணோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஆட்கொணவு மனு போட்டிருக்காங்க. ஆளை காணுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்ன சொன்னோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கண்டனங்களை இந்த அரசுக்கு தெரிவிச்சிருக்கு. ஒரு நாள் முழுக்க ஒரு மண்டபத்தில் இவங்களை வச்சுக்கிட்டா இவங்க மறுபடியும் ஒன்று கூடுவாங்கன்னு சொல்லி நம்பர் பிளேட் இல்லாத காரில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மாற்றி விட்றீங்க. ஒரு இடத்துல வந்தால் மறுபடியும் ஒன்று கூடுவாங்க, எங்கேயாவது மறுபடியும் போராடுவாங்கன்னு சொல்லி போராட்டக்காரர்களை பிரித்து எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல வைக்கிறீங்க. எங்கள் கட்சியை சேர்ந்த சிடி நிர்மல்குமார் அண்ணா சந்திக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. எங்கள் தோழர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பகுதியில் எந்த திருமண மண்டபத்தில் வச்சுருக்காங்களோ அந்த மண்டபத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுக்குறாங்க. வேறு யாரையுமே அந்த போராட்டக்காரர்களை இப்போ நான் பேசுகிற தருவாய் வரைக்கும் சந்திக்க விடலை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் ஒரு வார்த்தை சொன்னிச்சு, இவங்களை அப்புறப்படுத்தணும், இவங்க வேறு இடத்துல போராட்டம் பண்ணுறதுக்கு அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னிச்சு. அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு இந்த போராட்டக்காரர்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க. இவங்களை பிரிக்கிறதுல ஆரம்பித்து இவங்க வழக்கறிஞர் சப்போர்ட்டை உடைக்கிறதுல ஆரம்பித்து அத்தனை விஷயத்தையும் பண்ணுறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இணையத்தில் இவங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கிறதுனால அந்த ஆதரவை உடைக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இவங்க உண்மையான தூய்மை பணியாளரே கிடையாதுங்க, இவங்க அரசை விமர்சிக்கிறதுக்கு உள்ளே இறங்கினவங்க அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணும் பார்த்தீங்களா, விவசாயிகளை தீவிரவாதி சொல்கிறது. ஆனால் போராட்டக்காரர்களோட அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா சிதைக்கிற வேலையை பிஜேபி பார்க்கும் பார்த்தீங்களா, அந்த வேலையை பார்த்தீங்கன்னா இணையத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இவங்க வந்து உண்மையான போராட்டக்காரர்கள்
கிடையாது. உண்மையான போராட்டக்காரர்கள் 4வது நாள்லேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவங்க அரசு கூப்பிட்டும் இவங்க வந்து பேச வரவே இல்லை. அமைச்சர் KN நேரு அவர்கள் ரொம்ப நேரமாக காத்திருந்தார். ஆனால் அமைச்சர் இவங்க மீட் பண்ணவே இல்லை. உண்மையான போராட்டக்காரர்களாக இருந்தால் மீட் பண்ணியிருப்பாங்க. இவங்க கழகக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பிஜேபி பண்ணுற அதே பாலிடிக்ஸை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா உடைக்கிற ஒரு வேலையை இணையத்தில் பார்க்குறீங்க. இவங்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற வேலையை காவல்துறை வச்சு பார்க்குறீங்க. இத்தனை வேலையை நீங்கள் பார்க்கும்போது, இவ்வளோ விஷயத்தை செய்யும் போது உங்களை நாங்கள் வந்து பாசிச திமுகன்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவோம்? அதாவது ஒரு வழக்கறிஞர் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கறிஞரை பார்த்தீங்கன்னா திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது பாராட்டியிருக்கார் அந்த வழக்கறிஞர் முதலமைச்சர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிஞரோட கை உடைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. 20 காவலர்கள் வந்து சட்டை போடல, அவங்க வந்து அன்யூனிஃபார்மில் இருந்தாங்க, என்னை ஆபாசமாக திட்டி அடித்தாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. மீடியா முன்னாடி கதறி அழுகிறாங்க அந்த வழக்கறிஞர். ஸோ இவ்வளவு மிக முக்கியமான இவ்வளவு கேவலமான வேலைகள் அத்தனையும் பார்த்துட்டு எங்களை பாசிச திமுகன்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் எவ்வளவு அழகான தமிழ் விளக்கங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது தெரியுமா? ஆனால் உள்ளபடியே உள்ள அவ்வளோ கோபம் இருக்குது. அந்த கோபங்கள் அத்தனையுமே தள்ளி வச்சுட்டு, ஏன்னா என் தலைவன் பார்த்தீங்கன்னா என்னை எப்படி வளர்க்குறாருன்னா டீசெண்டாக பேசுகிறா தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர்க்குறாரு. ஸோ அந்த வளர்ப்புக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி என்னுடைய கோவங்கள் அத்தனையுமே தள்ளி வச்சுட்டு மிக நாகரிகமாக நீங்கள் பாசிச திமுக தான் எங்கள் தலைவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிறதுக்கு 5 எடுத்துக்காட்டுகள் சொல்லியிருக்கேன். தயவு செய்து இந்த வார்த்தை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது, கோவம் வருதுன்னா நீங்கள் சொல்லாமல் இருந்துருங்க. மற்றவங்க சொல்லும் போது ஏன் சொல்கிறீங்கிற கேள்வியை கேட்க எந்த விதமான ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு அந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.